Hi, hello, welcome to our channel. So, நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து Contemporary Indian and Educationல Unit 3, third unit தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் one of the important question, fundamental rights and duties, fundamental duties. ஸோ இந்த கொஷின் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்டாங்கன்னா எப்படி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சினாப்சிஸ் போட்டுட்டு இன்ட்ரோடக்ஷன் அண்ட் தென் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அண்ட் தென் கன்க்ளூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோன்னா, in the Constitution of India, fundamental rights and duties of citizens are prescribed. So, Constitution of India la வந்து fundamental rights and fundamental duties and the citizen ஓட fundamental rights and duties வந்து prescribe பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, fundamental அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, which means something that cannot be taken away from us. So, அது வந்து நம்ம கிட்ட இருந்து taken away எடுத்துட்டு போக முடியாது. So, Article 14 to 32 deal with fundamental rights. So, and then for Article 51A states the fundamental duties. So, Article 14 to 32 வந்து which deals with fundamental rights பற்றி டீல் பண்ணுது. And then Article 51A Constitution of Indiaல Article 51Aல வந்து fundamental duties பற்றி சொல்கிறாங்க அதில். ஓகே, ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் டிஃபைன்ட் ஆஸ் பேசிக் ஹியூமன் ஃப்ரீடம்ஸ் தட் எவ்ரி இந்தியன் சிட்டிசன் இஸ் என்டைட்டில் டு என்ஜாய் ஃபார் அ ப்ராப்பர் அண்ட் ஹார்மோனியஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் பர்சனாலிட்டி. ஸோ ஒரு ஹியூமனும் இந்த சொசைட்டியில் வாழ்கிற ஒவ்வொரு ஹியூமனும் ஃப்ரீடமாக இருக்கலாம், எவ்ரி சிட்டிசனும் ஃப்ரீடமாக இருக்கலாம், வந்து இந்த கண்ட்ரியில் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் இருக்குது. அது எல்லாமே சொல்கிறதா வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகே, எவ்ரி சிட்டிசன் வந்து ஃப்ரீடமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் ஹார்மோனியஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம், ஒருத்தர் வந்து இணக்கமாக இருந்துக்கலாம். ஸோ அப்படின்றது தான் வந்து அந்த ஹார்மோனியஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் பர்சனாலிட்டி. ஸோ இதுதான் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ திஸ் ரைட்ஸ் யூனிவர்சலி அப்ளை டு ஆல். ஸோ எல்லாருக்குமே இந்த ரைட்ஸ் வந்து யூனிவர்சலாக அப்ளை பண்ணியிருக்காங்க. எப்படின்னா சிட்டிசன்ஸ் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ரேஸ், ஸோ எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் இல்லாமல் ஜாதி அந்த பிளேஸ் ஆஃப் போத் இந்த இடத்துல இருந்து பிறந்தா இந்த மாதிரியான இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. எல்லாருமே இந்த இதில் வந்து ஃப்ரீடம் தான், எல்லாருமே ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், எல்லாருமே எப்படி வேணால் இருக்கலாம். ஸோ அண்ட் தென் ரிலீஜனை டிபெண்ட் பண்ணி வந்து எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் இருக்கக்கூடாது. அண்ட் தென் கேஸ்ட் ஆர் ஜெண்டர் அது மாதிரி வந்து எதுவுமே இல்லாமல் எல்லாருமே ஒன்றா வந்து இணக்கமாக வாழலாம். ஹார்மோனியஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் பர்சனாலிட்டினா ஹார்மோனியஸ் மீன்ஸ் இணக்கமாக அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஏலியன்ஸ் பர்சன்ஸ் ஹூ ஆர் நாட் சிட்டிசன், ஸோ இந்த சிட்டிசன்ஸ் இல்லாமல் ஏலியன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கும் வந்து இந்த லா வந்து அப்ளை ஆகும். ஆல்சோ கன்சிடர் இன் மேட்டர்ஸ் லைக் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, எல்லாருமே ஈக்குவல் தான். இந்த சொசைட்டியில் இருக்க எல்லா ஹியூமன் பீயிங்ஸும் வந்து லாக்கு முன்னாடி ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் ஆர் 8 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது. இதில் வந்து ஒரு 8 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், அண்ட் தென் தேர்ட் ஒன் இஸ் ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளோட்டேஷன், and then fourth one is right to freedom of religion, and then fifth one is cultural and educational rights, and then sixth one is right to constitutional remedies, and then seventh one is right to education, and then eighth one is right to information. ஸோ நம்ம ஒன்றுனா பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டின்றது இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஆர்டிகல் 14 to 18 இந்த ரைட் டு ஈக்குவாலிட்டி இருக்குது. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆல் ஆர் ஈக்குவல் இன் தி ஐஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். ஸோ லாக்கு முன்னாடி, கான்ஸ்டிடியூஷனுக்கு முன்னாடி எல்லாருமே ஈக்குவல் தான், எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே ஈக்குவல் தான், இந்த இது வாழ்கிற இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா பீப்புளும் வந்து ஈக்குவல் தான் அப்படின்றதான் வந்து இந்த ரைட் டு ஈக்குவாலிட்டி. Prohibition of discrimination on groups of religion, race, caste, gender or place of birth. So if suppose discrimination இருக்குது அப்படின்னா அதை வந்து ப்ரொஹிபிட் பண்ணணும் அப்படின்றதான் வந்து இந்த ரைட் டு ஈக்குவாலிட்டி கான்செப்ட். ஸோ எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் ரிலீஜியன் பேஸ் பண்ணி, அண்ட் தென் ரேஸ் மனிதனத்தை பேஸ் பண்ணி, அண்ட் தென் கேஸ்ட் பேஸ் பண்ணிட்டு, ஜெண்டர் இது வந்து பொண்ணு பையன் அப்படின்னு ஜெண்டரை பேஸ் பண்ணி, இல்லை அவங்க பிறந்த இடத்த பேஸ் பண்ணி எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் இருக்கக்கூடாது. எல்லாருமே ஈக்குவல் தான், இந்த லாக்கு முன்னாடி எல்லாருமே ஈக்குவல் தான் அப்படின்றது தான் இந்த ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அண்ட் தென் செகண்ட் ஃபண்டமெண்டல் ரைட் பார்க்கும்போது ரைட் டு ஃப்ரீடம். ஸோ இந்த ரைட் டு ஃப்ரீடம் வந்து எங்கே இருக்குது இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆர்டிகல் 19 to 22 இருக்குது. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, வி ஆல் கேன் எக்ஸ்பிரஸ் அவர் வியூஸ் அண்ட் ஐடியாஸ். நம்மளுக்கு தெரிஞ்ச வியூஸ் அண்ட் ஐடியாஸை இந்த சொசைட்டியில் நம்ம சொல்லலாம், அதுக்கான ரைட்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இந்த ரைட் டு ஃப்ரீடம். அவங்களோட தாட்டை ஃப்ரீடமாக சொல்லலாம் இந்த சொசைட்டியில். ஸோ ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த கான்செப்ட். ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த ஸ்பீச் பேசுகிறதுக்கு ஃப்ரீடம் இருக்குது,
இல்லை அசம்பிளி இல்லை யூனியன் நடத்தணும் அதுக்கான ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் மூவ்மெண்ட் இல்லை ரெசிடென்ஸ் இந்த இடத்துல இடம் வாங்க போகிறோம் அதுக்குன்னா அதுக்கான ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே இந்த சிட்டிசன் இங்கே இந்த நாட்டில் வாழ்கிற சிட்டிசனுக்கு வந்து எல்லா ஃப்ரீடமும் இருக்குது. அவங்களுடைய வியூஸ் அவங்களுடைய ஐடியாஸ் எல்லாமே வந்து சொல்கிறதுக்கான ஃப்ரீடம்ஸ் அவங்களுக்கு இருக்குது. அண்ட் தென் ரைட் டு ப்ராக்டிஸ் எனி ப்ரொஃபஷன் ஆர் ஆக்குபேஷன், எந்த ஒரு ப்ரொஃபஷனோ எல்லாருமே வந்து ட்ரை பண்ணலாம், ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த பர்டிகுலர் கேஸ் தான் இதை பண்ணணும் அப்படின்னு இல்லாமல் யார் வேணாலுமே என்ன ப்ரொஃபஷனல்னாலுமே அவங்க வந்து எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணலாம், படிக்கலாம், என்ன ஒரு ஆக்குபேஷனாலும் பண்ணலாம். அதுக்கான ரைட்ஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ அதுதான் வந்து ரைட் டு ஃப்ரீடம் என்ற ஒரு ஃபண்டமெண்டல் ரைட். அண்ட் தென் தேர்ட் ஃபண்டமெண்டல் ரைட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளோட்டேஷன். ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளோட்டேஷன் அப்படின்னா இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்டிகல் 23 to 24 இருக்குது. ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா திஸ் ப்ரொஹிபிட்ஸ் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்டு லேபர், சைல்ட் லேபர் அண்ட் ட்ரெஃப்லிங் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சைல்ட் லேபர் இல்லை ஃபோர்ஸ் பண்ணி ஒரு வேலையை வாங்குறது, இந்த வேலை நீங்கள் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோர்ஸ் லேபரை வச்சு பண்ணுறது. அண்ட் தென் சைல்ட் லேபர், அதன் குழந்தைங்களை வேலை வாங்குறது. அண்ட் தென் ட்ராஃபிக்கிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா கடத்தல் ஹியூமன் பீயிங்ஸை வந்து கடத்துறது. ஸோ அந்த மாதிரியான வேலையில் பண்ணுறது வந்து அதை வந்து ப்ரொஹிபிட் பண்ணுறது, அதுக்கான ஆக்ஷன் வந்து எடுப்பாங்க. இது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா அதுக்கான ஆக்ஷன் நாங்கள் எடுக்கப்படும் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ரைட்ஸ் வந்து இது இருக்குது. ஸோ ஆஃப்டர் தட் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் அப்படின்னு என்னென்னு பார்த்தோன்னா இது எங்கே இருக்குது இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்டிகல் 25 to 28 இருக்குது. ஸோ இந்த ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பீப்புள் ஆர் ஃப்ரீ டு சூஸ் எனி ரிலீஜன் அண்ட் விசிட் எனி பிளேஸ் ஆஃப் வர்ஷிப். ஸோ எந்த ரிலீஜன்னாலும் சூஸ் பண்ணிக்கலாம், என்ன வர்க்ஷிப் பிளேஸ்னாலும் அவங்களால போய் விசிட் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இந்த ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் என்ற ஒரு ஃபண்டமெண்டல் ரைட். ஸோ ஃப்ரீடம் ஃபார் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன் சர்டன் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன். ஸோ யார் வேணாலுமே என்ன எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்னாலும் நடத்திக்கலாம் அப்படின்றது தான் இந்த கான்செப்ட். ஓகே, ஸோ அவங்களுக்கான ஃப்ரீடம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் தட் கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்டிகல் 29 to 30 இருக்குது. ஸோ இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா திஸ் preserves the right of any section of citizen to conserve their culture, language or script. ஸோ அவங்களுடைய அந்த கலாச்சாரம் இல்லை அவங்களுடைய கல்ச்சர் வந்து அவங்க வந்து ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு சிட்டிசனாக இருந்தாலுமே அவங்களுடைய கல்ச்சர் அவங்க லாங்குவேஜை அவங்க ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம் அப்படின்றது வந்து இந்த ஆர்டிக்கல் சொல்லுது. ஸோ ரைட் ஆஃப் மைனாரிட்டிஸ் டு எஸ்டப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எஜுகேஷன் டு தே சாய்ஸ். சிறுபான்மையினர் வந்து எந்த ஒரு எஜுகேஷனல் அட்மினிஸ்ட்ரேஷனாலும் அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணி நடத்திக்கலாம் அவங்களுடைய சாய்ஸில். யார் வேணால் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் வந்து எடுத்து நடத்திக்கலாம், அவங்க அதுக்கான ஃப்ரீடம்ஸ் இருக்குது அப்படின்றது தான் இந்த கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் ஆர்டிக்கல் சொல்லுது. ஸோ ஆஃப்டர் தட் ரைட் டு கான்ஸ்டிடியூஷன் அட் ஆல் ரெமெடிஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ்னால் என்னென்னு பார்த்தோன்னா இட் கிவ்ஸ் தி ரைட் ஃபார் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகே, ஸோ இதுதான் இந்த ஆர்டிக்கல் பற்றி சொல்லுது. அண்ட் தென் ரைட் டு எஜுகேஷன்னா என்ன பார்த்தோன்னா ஆர்டிக்கல் 21A வந்து லேட்டஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்காங்க இந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் தி லேட்டஸ்ட் அடிஷன் டு தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இது இப்போ தான் ரீசெண்டாக ஆட் பண்ணியிருக்க ஒரு விஷயம் ஆர்டிக்கல். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அக்கார்டிங் டு திஸ் ஆக்ட் it is the fundamental rights of all children of age 6 to 14 to get education. So இந்த 6 to 14 ஏஜ்குள்ளே இருக்க பசங்க எல்லாருமே எஜுகேஷன் ஆகிருக்கணும், எஜுகேஷன் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த ஆக்ட் சொல்லுது. ஸோ அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோன்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன். ஸோ ரைட் டு இன்ஃபர்மேஷன் வந்து எந்த ஆர்டிக்கல் இருக்குல்ல 19(1) இருக்குது. ஸோ RTI அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட் டு எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரைட் டு எஜுகேஷனில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இட் ஹாஸ் பீன் கிவன் தி status of a fundamental right under Article 19(1) of the Constitution. So it provides the right of general public to get information from any government department except country security and foreign awareness. ஸோ யார் வேணாலும் ஜென்ரல் பப்ளிக் வந்து அந்த என்ன ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் அவங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணலாம். ஆனால் அந்த செக்யூரிட்டி கண்ட்ரி செக்யூரிட்டி இல்லை ஃபாரின் அஃபேர்ஸ்குள்ளே இருக்க ஒரு சீக்ரெட்ஸ் இருக்குல்ல அதை தவிர என்ன ஒரு இன்ஃபர்மேஷன்னாலுமே பப்ளிக் வந்து ப்ரொவைட் பண்ணலாம், அதுக்கான ரைட்ஸ் இருக்குது அப்படின்றத இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ரைட். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் வந்து பர்டிகுலராக என்னென்ன இன்ஃபர்மேஷன் போகணுமோ அது வந்து பப்ளிக் வந்து போகலாம். பட் செக்யூர்டாக இருக்கணும், ஒரு சில செக்யூரிட்டி வைஸாக ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குள்ளே அது வந்து போகக்கூடாது எக்ஸப்ட் அந்த கண்ட்ரி செக்யூரிட்டி இல்லைனா
ஏன்னா வந்து ஃபாரின் அஃபேர்ஸ் இருக்க அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பப்ளிக் வந்து போகக்கூடாது. மற்றபடி எல்லா விஷயம் வந்து பப்ளிக் வந்து ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் RTI அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஃப்டர் தட் இதுதான் வந்து ஃபண்டமெண்டல் ரைட். ஸோ நீங்கள் எக்ஸாம் ப்ரெசென்ட் பண்ணும்போது நீங்கள் இப்படியே ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணலாம். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் டியூட்டிஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, we must respect our constitution and its principles. ஸோ நம்ம வந்து இந்த கான்ஸ்டிடியூஷனை வந்து கண்டிப்பாக நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணியே ஆகணும். அதோட பிரின்சிபல்ஸை நம்ம கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் பண்ணியே ஆகணும். ஒரு சிட்டிசனாக இருக்கோன்னா கண்டிப்பாக we must respect them. After that we all must respect the national flag and national anthem. நம்ம கண்ட்ரியோட நேஷனல் ஃப்ளாக் நேஷனல் anthem வந்து நம்ம கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் பண்ணியே ஆகணும். அதெல்லாம் ஒரு சிட்டிசனோட ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஆல் தி பீப்புள் ஆஃப் திஸ் கண்ட்ரி மஸ்ட் பி யுனைடட் அண்ட் லிவ் இன் பீஸ். ஸோ இந்த பீப்புள், இந்த கண்ட்ரியில் வாழ்கிற பீப்புள் எல்லாருமே வந்து கண்டிப்பாக யுனைடடாக இருக்கணும், ஒன்றா இருக்கணும், லிவ் இன் பீஸாக வாழணும், அமைதியாக வாழணும் அப்படின்றாங்க. ஸோ வி மஸ்ட் ஹெல்ப் தி கவர்மெண்ட் இன் அவர் ஓன் வேஸ் இன் டைம்ஸ் ஆஃப் டேஞ்சர். இஃப் சப்போஸ் கவர்மெண்ட் வந்து டேஞ்சர் சுச்சுவேஷனுக்கு போச்சுன்னா வி மஸ்ட் ஹெல்ப், அந்த கவர்மெண்ட் வந்து நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும், நம்மளுடைய தனிப்பட்ட வழியில் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் வி மஸ்ட் ட்ரீட் எவ்ரி ஒன் ஆஸ் ஈக்குவல். ஸோ இந்த சொசைட்டி, இந்த கண்ட்ரியில் வாழ்கிற மக்கள் எல்லாருமே வந்து ஈக்குவலாக தான் வந்து ட்ரீட் பண்ணணும், எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் வி மஸ்ட் டேக் கேர் ஆஃப் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. ஸோ பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து டேக் கேர் பண்ணிக்கணும், பார்த்துக்கணும். After that we must protect the national environment including forest, lakes, rivers and wildlife. ஸோ நம்மள்கிட்ட இருக்க நேச்சுரல் என்விரான்மெண்ட் லைக் ஃபாரஸ்ட் இருக்குது, லேக்ஸ் இருக்குது, ரிவர்ஸ் இருக்குது, வைல்ட் லைஃப் இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து நம்ம தான் ஒரு சிட்டிசனாக நம்ம தான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். அண்ட் தென் வி ஷுட் நாட் ஹார்ம் ஆர் ஹர்ட் ஈச் அதர். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஹார்மோ இல்லை ஹர்ட்டும் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் தட் வி ஷுட் சியர்ஸ் அண்ட் ஃபாலோ தி நோபல் ஐடியல்ஸ் விச் இன்ஸ்பைர்ட் அவர் நேஷ்னல் ஸ்ட்ரகிள் ஃபார் ஃப்ரீடம். ஸோ நம்ம ஃப்ரீடம் வாங்கி கொடுக்கறதுக்காக நேஷ்னல் ஸ்ட்ரகிள்ஸ் ஆகியிருப்பாங்க இல்லையா, நிறைய லீடர்ஸ், அவங்கள வந்து கண்டிப்பாக நம்ம சேரிஸ் பண்ணணும், நம்ம வந்து ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க நம்ம நாட்டுக்காக நிறைய வந்து அவங்க வந்து பண்ணியிருக்காங்க, ஸ்ட்ரகிள் வந்து அவங்களுக்கு வந்திருக்கு. ஸோ அவங்கள கண்டிப்பாக வி ஷுட் ரெஸ்பெக்ட் திம், கரெக்டாக. ஸோ வி அப்லோட் அண்ட் ப்ரொடெக்ட் தி சாவர்னிட்டி, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா. ஆஃப்டர் தட் டு ப்ரொடெக்ட் ஹார்மோனி அண்ட் தி ஸ்பிரிட் ஆஃப் காமன் பிரதர்ஹுட் அமாங் ஆல் தி பீப்புள் ஆஃப் இந்தியா வித்தவுட் டிஸ்கிரிமினேஷன். இந்த கண்ட்ரியில் வாழ்கிற பீப்புள் எல்லாருமே வந்து ஒரு அண்ணன் தம்பியாக வாழணும், எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் இல்லாமல் எல்லாருமே ஈக்குவல் தான் அப்படின்ற கான்செப்டில் வாழணும். ஆஃப்டர் தட் டு வேல்யூ அண்ட் ப்ரிசர்வ் தி ரிச் ஹெரிட்டேஜ் ஆஃப் அவர் காம்போசிட் கல்ச்சர். நம்ம கண்ட்ரியில் இருக்க கல்ச்சர் இல்லை நம்ம கண்ட்ரியில் இருக்க ஒரு ரிச் ஹெரிட்டேஜ் இல்லை கோயிலோ இல்லை டெம்பிளோ இல்லை நம்மளுடைய கலாச்சாரமோ நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் தட் டு ப்ரொவைட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எஜுகேஷன் பை தி பேரண்ட் ஆர் guardian to his children or what between the ages of 6 and 14 years as the case may be. ஸோ கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கு இல்லை பேரண்ட்டோ சரி இல்லை கார்டியனோ சரி அவங்களுடைய குழந்தைக்கு வந்து கண்டிப்பாக வந்து அந்த 6 to 14 இயர்ஸில் கண்டிப்பாக எஜுகேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஓகே, ஸோ in this topic fundamental rights and duties were discussed in detail. ஸோ நம்ம வந்து இந்த கொஷனில் வந்து டீட்டெயில்டாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றியும் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பற்றியும் எப்படி ஒரு இந்தியன் சிட்டிசன் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். கண்டிப்பாக இந்த கொஷின் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாமில் இப்படியே நீங்கள் வந்து டயக்ராமில் எல்லாமே இதே மாதிரி போட்டு நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லாவே ஸ்கோர் பண்ணுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷினோட வீடியோ பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.